திமுக ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்து செஞ்ச முதல் ஊழல் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் சர்க்காரியா பற்றி பேசுகிறோம், அது இல்லை, மஸ்டர் ரோல் ஊழல் தான். கார்பரேஷனில் சென்னையில் நிர்வாகத்துக்கு வந்த உடனே செஞ்ச முதல் ஊழல் மஸ்டர் ரோல் ஊழல். அப்படின்னா என்ன? துப்புரவு பணியாளர்கள் 20 பேர் வந்தால் 30 பேர்னு எழுதுறது, அந்த 10 பேர் சம்பளத்தை வாயில் போட்டுக்கிறது. ஆக அந்த மாதிரி இருந்தது. அப்படித்தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது. இப்போ அவங்க அட்டண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணினா வாயில் போட்டுக்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதுனால கதறாங்க சில பேர். அதுதான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ தான் மழைக்காலம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்காலத்தில் உற்பத்தி செய்த நெல் முளைச்சி வீணாக போகுது. அது பற்றியே நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? ஆர் யூ நாட் ரெஸ்பான்சிபிள்? அது மட்டும் இல்லை, 300 கோடி ரூபாய் நெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதில் உடனடியாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும். இந்த வெள்ளை அறிக்கைனா சில பேர் பொலிட்டிக்கல் இக்னரண்ட்னு சொல்லட்டுமா, இடியட்னு சொல்லட்டுமா, நீங்களே தகுந்த வார்த்தை பயன்படுத்திங்க. வெறுமனே ஸ்கூல் குழந்தைகிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பரை கிழிச்சு கொடுன்னு அதை காட்டுறாங்க, இதுதான் வெள்ளை அறிக்கை. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு சொல்கிறீங்கன்னா உண்மையாக கிவ் ஆல் டீட்டெயில்ஸ். 300 கோடி மத்திய சர்க்கார் கொடுத்துருக்கு. அந்த 300 கோடியில் எத்தனை குடோன் கட்டியிருக்கீங்க, ஏன் கட்டலை? அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நமக்கு வருகின்ற புகார் பட்டியல் சமுதாயத்தினருடைய நலனுக்கு என்று ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ் அதுக்கு கொடுக்கின்ற நிதிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு திரும்ப அனுப்பியிருக்கு மாநில அரசாங்கம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் 90 லட்சம் வீடுகள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். எங்கே கொடுக்குறீங்க? இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஆகவே மக்களை தேர்தல் காலத்தில் ஏமாற்றுவதற்காக பொய்யான நேரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் கிளைம், அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப மாநில அரசு முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மத்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனானாலும் முன்னுரிமையாக இருக்குது பெண்களுக்கு. அதே மாதிரி கழிவறை திட்டம், காலையில் வயது வந்த தன் பெண் குழந்தை திறந்த வெளிக்கு போகுதுன்னா ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். அதனால தான் டாய்லெட் ஸ்கீம்.